நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. அனைவருக்கும் வணக்கம். எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னத்துக்காகப்பா இந்த ஆட்சியில எவ்வளவோ கொடுமை நடந்திருக்கு, ஏன் பெண்கள் பாதுகாப்புல இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு, அதை பத்தி பேசுற அப்படின்னா முக்கியம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா பெண்கள் பாதுகாப்புல தான் எல்லா மாநிலமுமே கொடுப்பாங்க. ஸோ அதுல இவங்க மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுக்கே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனை நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எடுத்தாங்க, மறந்துருக்க மாட்டோம். பட் அதை அவங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்க முடியல. நிறைய ட்ரோலாக ஆரம்பிச்சது, நிறைய பேர் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க, காமெடியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டாலின் என்ன அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லாம சொன்னதை நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களால அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனா ஸ்டாலின் அவருடைய மனசுல எல்லாரும் நம்மள அப்பா அப்படின்னு கூப்பிடணும். நாம மறைஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப எப்படி ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு தமிழ்நாடே கூப்பிடுது இல்ல, அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களை அம்மா அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா தானே ஞாபகம் வராங்க. சோ அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எங்க செட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணார்ல, ஆனா அதை செய்ய முடியல. சோ அப்படி முயற்சி பண்ண அந்த அப்பாவுடைய இந்த ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு மோசமா இருந்தது, எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா நாம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, ஆதாரப்பூர்வமா சொல்றோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? இந்த ஆட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு, பட் இந்த ஆட்சி முடிகிறப்போ இப்படி இருந்தது அப்படிங்கிறது அந்த டேட்டாஸை வச்சுதானே சொல்லுவோம். அப்படி பாக்குறப்போ 2021 இருந்ததை விட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குற்ற சம்பவங்கள், பெண்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயம் 56% இந்த 5 வருஷத்துல அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. 56% யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2021 இங்க 100 பெண்கள் தான் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா 2026 156 மாறி இருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பெண்கள் பாதுகாப்பு, அவங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அதிகமாயிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. போக்சோ வழக்குனா என்ன அப்படின்னு, 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ இல்ல ஆண் குழந்தையோ இருக்காங்க, அவங்க இத மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல கஷ்டப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அதுல பதியப்படக்கூடிய வழக்கு தான் இந்த போக்சோ வழக்கு. இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கிறது 2021 எவ்வளவு பதியப்பட்டிருக்கு, எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா 3090 சம்பவங்கள் நடந்திருக்குங்க. 2021 திமுக ஆட்சி கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் அதிமுக ஆட்சி இருந்த அந்த வருஷத்துல சொல்றேன். சோ அது வந்ததுக்கு அப்புறம் 2024 3090 இருந்த இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கிறது 2024 எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வந்தாங்க, ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, ஒரு 3100 இருந்தது, ஒரு 3500 இருக்கும், இல்ல ஒரு 3400 இருக்கும். இந்த அளவுக்கு தானே குற்ற சம்பவங்கள் அதிகமாயிருக்கும். அதுவும் இந்த போக்சோ வழக்கு, சிறுவர்கள் பாதிக்கப்படக்கூடிய வழக்கு, இந்த வழக்குல அவ்வளவுதானே அதிகமாயிருக்கும் அப்படின்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியுது. ஆனா 2024 6969 போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல டபுள் மடங்கு ஆயிடுச்சு. டபுள் மடங்கு இல்ல, அதை விட அதிகம். 2021 3090, 2024 6969. சரியா சொல்லணும், ரவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா 7000 போக்சோ வழக்குகள் அப்படிங்கிறது 2024 பதியப்பட்டிருக்கு. அப்பனா யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான மற்ற குற்றங்கள்லாம் தாண்டி இந்த பாலியல் பலாத்கார குற்றம் அப்படிங்கிறது இந்த திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. அதனாலதான் சொல்றோம் பெண்கள் பாதுகாப்புல இந்த திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இவர் அப்பான்னு கூப்பிட சொல்றப்போ நாம நக்கல் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எண்ணிக்கை, இந்த போக்சோ வழக்கு, இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வேற என்னப்பா குற்றம் நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு இத மாதிரி ஹராஸ்மெண்ட் விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள்ட்ட செயின் பறிக்கிறது, பெண்கள் தனியா இருக்கப்போ திருடுறது, பெண்களை டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. சோ அந்த குற்ற சம்பவங்கள் இதுல அதிகரிச்சிருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்க வழக்கம் அப்படின்னு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம், ஒரு சமூகத்துல குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா அது போதைப் பொருளா தான் இருக்கும். கஞ்சா மாதிரியான போதைப் பொருளா தான் இருக்கும். சோ அது இங்க அதிகமானதுனாலதான் இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முக்கியமா நம்ம ஸ்டாலின் அப்பா அவர்கள் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சரி, அப்படி இருந்தும் அப்பான்னு சொல்லிக்கிறாரு, அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, அப்படி இருந்தும் இந்த பெண் பிள்ளைகளை எப்படி ஒரு நாசமா போக விட்டாரு, எப்படி பாதுகாப்புல தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னா,
இந்த போதைப் பொருள் கண்ட்ரோல்ல இவர் தானே வைக்கணும், ஆனா வைக்க முடியல. என்னத்துக்காக வைக்க முடியல அப்படின்னா, இவங்க கட்சிக்காரங்களே கஞ்சா விற்கிறவனா இருக்கான், இவங்க கட்சிக்காரனே எல்லாம் செய்யக்கூடியவனா இருக்கான். சோ அவனை கேட்க முடியல. ஏன்னா அவன் தான் திமுக அரசுக்கு பெரிய ஃபண்டு கொடுக்குறான். அவன் 100 கோடி 200 கோடின்னு ஃபண்டு கொடுக்குறப்போ அவன்கிட்ட கேட்க முடியல. அவனை கஞ்சா வித்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி விட்டுறாங்க. சோ அவன் கஞ்சா விற்க அதை சாப்பிட்றவன், அதை பயன்படுத்துறவன், அதை மீடியேட் பண்றவன் எல்லாம் என்ன பண்றான்னா தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு போய் சேர்க்கிறான். அதை கடைசியா அதை யூஸ் பண்றவன் இதை மாதிரி ரோட்ல போறக்கூடிய பெண்கள், சாதாரண பெண்கள், சாதாரண நபர்கள், இதெல்லாம் வந்து அவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. சோ இதே மாதிரி நம்ம திமுக அரசுல பெண்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டு நம்ம மைண்ட்ல இன்னும் வெளியில போகாத சம்பவங்கள் அப்படின்னு எடுத்து சொல்லணும்னா இந்த திமுக அரசுல எத்தனையோ சொல்லலாம். நம்ம பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். இந்த ஆட்சிக்கு வந்த உடனே கள்ளக்குறிச்சி கனியாமூர் சம்பவத்தை மறந்துருக்க மாட்டோம். ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்னு இன்னும் முழுசா கண்டுபிடிக்கவே முடியல. அது எவ்வளவு பெரிய கலவரமாச்சு, எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு அப்படின்னு நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு மாணவி, பள்ளியில படிக்கக்கூடிய மாணவி இறந்து போனாங்க. ஒரு கொடூரம் அப்படிங்கிறது நடந்தது. அடுத்த கொஞ்ச நாள்லயே கடலூர்ல திமுகவுடைய கவுன்சிலர், அவர் வந்து ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், சோ அவரு போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டார். அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இங்க பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் வீட்டுல வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சிறுமி, 16 வயது சிறுமிக்கு வந்து சிகரெட்டால சூடு வச்சு கொடுமைப்படுத்தி அந்த விஷயங்களை கேள்விப்பட்டோம். இதே மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தெய்வ செயல் சொல்லலாம், ஞானசேகரன் சொல்லலாம். தெய்வ செயல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு திமுகவுடைய சேலம் பகுதியில வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர். அவங்க மனைவி வந்து சென்னையில வந்து டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இத மாதிரி 10-15 பொண்ணுங்களை ஏமாத்திருக்காங்க, என்னையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃபோட கொடுத்தாங்க. ஆனா அந்த திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கல. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியாமா, போமா பாக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆள் விட்டு அந்த அம்மாவை இந்த திமுக அரசு மிரட்டுச்சு. சோ ஞானசேகரன் விஷயமும் மறந்துருக்க மாட்டோம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்தது அப்படின்னு இன்னும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா ஒரு காலத்துல புனிதமா பார்த்தோம். ஆனா இப்போ வந்து ஒரு பயத்தோட பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா மாட்டிக்கிட்டே இருக்காங்க. சோ அதுல ஞானசேகரன் மேல எவ்வளவு வழக்கு பதியப்பட்டிருந்தது, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, ஞானசேகரன் கூட நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க. சோ இதனாலேயே அந்த வழக்கு சரியா போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. சோ அடுத்து இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா ஒரு 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில ஒரு திமுகவுடைய நிர்வாகியால கொலை செய்யப்பட்டாங்க. அதுவும் ஹராஸ்மெண்ட் பண்ணி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். அதே கிருஷ்ணகிரி பக்கத்துல வந்து 65 வயதான ஒரு மூதாட்டி ஒருத்தவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். விளாத்திக்குளம் தூத்துக்குடியில, அதையும் மறந்துருக்க மாட்டோம். ஒரு 12th மாணவி எக்ஸாம் போயிட்டு இருக்கப்போ மிட்ல வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாயங்காலம் வீட்டை விட்டு வெளில போனவங்க தான் திரும்ப வரல. பட் அதுக்கப்புறமா அவங்க பிணமா கிடைச்சாங்க அப்படின்னு. சோ இத்தனை சம்பவங்கள் நம்ம எதுவும் லிஸ்ட் பண்ணாம சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிக்கிறப்பவே திமுக ஆட்சியில இத்தனை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களே வருது. நம்ம இதை சர்ச் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த என்ன லிஸ்ட் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லிஸ்ட் தேடி எடுக்கிறோம்ல, ரொம்ப பெரிய லிஸ்டா எடுக்கலாம். அப்படி எடுக்கப்பட்டாலுமே அது வந்து முழு தமிழ்நாட்டில் நடந்த முழு குற்ற சம்பவங்களையும் அந்த லிஸ்ட் சொல்லிடுமா அப்படின்னா சொல்லாது. ஸ்டேஷனுக்கு வந்து பதிவானது, மீடியாவில் பேசப்பட்டது மட்டும்தான் சொல்லும். பட் அதை தாண்டி ஸ்டேஷனுக்கு வராம எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். சோ நீங்க சும்மா அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த திமுக ஆட்சியில என்னென்ன நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக அரசு பெண்கள் பாதுகாப்புல எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு திறனற்ற அரசா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சிக்க முடியும். சோ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கிட்டத்தட்ட தேர்தலை நெருங்கி போறோம்ல. சோ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க யார் ஆட்சிக்கு வந்தா, யார் ஆட்சி அமைஞ்சா பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பெண்களுடைய பாதுகாப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா இங்க போதைப் பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறது சுத்தமா குறைக்கப்பட்டா மட்டும்தான். நீங்க போதைப் பொருளை தமிழ்நாடு முழுக்க வச்சுக்கிட்டு இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசவே முடியாது. சோ யார் ஆட்சி வந்தா இங்க வந்து போதைப் பொருள் அந்த நடமாட்டம் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியா இருக்கும், காவல்துறை ஒழுங்கா செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு வாக்கு செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். திரும்ப கண்மூடித்தனமா இந்த மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு நான் 100% நம்புறேன். குறிப்பா யாரு ஓட்டு போட்டாலும் சரி, யாரு அதாவது திமுக குடும்பத்துல கணவர் திமுக காரா இருந்து திமுகவுக்கு அவர் ஓட்டு போட்டாலும் சரி, மனைவி ஓட்டு போட மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன், உறுதியா நம்புறேன். ஏன்னா திமுக அரசு அந்த அளவு பெண்கள் பாதுகாப்புல தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த அப்பான்னு கூப்பிட சொன்னார்ல,
அந்த 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 ட்ரோல் இன்னும் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த அப்பான்னு கூப்பிட எப்படிப்பா இப்படி மனசாச்சே இல்லாம அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு உங்களுடைய மகள் வந்து சீரழிஞ்சு போறத, உங்க மகள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறத பார்த்து பேசாம அதிகாரத்தை கையில வச்சுட்டு பேசாம இருந்தீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்து இதை மாதிரி பேசுவோம். நன்றி.